ஓகே 2025 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஓகே 2025 வந்துருச்சு. பட் 2024 எப்படி போச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்ட்ட அப்படி யாராவது கேட்டாங்கன்னா ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ப்ரோக்கன், இந்த மாதிரி ஓவரால் 2024 அறுத்திங்க முடிச்சு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட 2024 நான் அதாவது நிறைய டிப்ரெஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நடந்திருக்கலாம். பட் அதில் லேர்ன் பண்ண லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 3 லெசன் 3 திங்ஸ் ஆஃப் லெசனை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட 2024 நடந்த ஒரு 3 லைஃப் லெசன். 2024 ஃபஸ்ட்டு லைஃப் லெசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இதோட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லைடா அப்படின்னு நான் யோசித்தேன். முதல் லெசன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுதான். பேசிக்காக நம்ம எல்லாருமே பண்ணுற பெரிய 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 மிஸ்டேக் என்னன்னு கேட்டால் அந்த கம்பேரிசன் தான். அது மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்கை நம்ம பண்ணுவோம். எப்போ நம்ம மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளோட க்ரோயிங் குறையுதா. மற்றவங்க கூட நம்மளே கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மேலே நாமளே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளால் இது முடியாது, நம்மளால் அது முடியாது, அவனை போடுற அவன் அப்படி இருக்கு, அப்படின்னா போடுற இவன் எப்படி இருக்கு, நம்ம லைஃப் மட்டும் ஏன் எப்படி இருக்குது, நம்ம லைஃப் மட்டும் ஏன் ஆர்கனைஸ்டாகவே இல்லை அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைய லைஃப் டைம். நம்ம மேலே நாமளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே ஆகாது. நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஸ்ஸாகவும் அதை அப்படியே கொண்டு போய் நம்மளை ப்ரோக்கன் சுச்சுவேஷனில் கொண்டு போயிடும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஒரு வேலையும் 0.0.0.1% கூட வேல்யூ ஆடாகவே போகிறதில்ல. கம்ப்ளைண்ட் பண்ணுறது முழுக்க வேஸ்ட்டு அப்படின்றது இந்த 2024 நான் லேர்ன் பண்ணது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பி ஃபோக்கஸ்ட், பி ஸ்மார்ட்டாக இல்லாட்டியும் ஸ்மார்ட் ஆகிறதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு ஸ்மார்ட் ஆகிரும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறது விட்டுட்டு கம்பேர் பண்ணுறது விட்டுட்டு நம்மளே நம்மளோட கெரியருக்கான ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்னும் உளறேன், ரொம்ப நல்லபடியாக நடக்கும். ஸோ டோன்ட் கம்ப்ளைண்ட் வித் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், பி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர். த செகண்ட் லெசன் ஆஃப் 2024 இஸ் சேஞ்ச் அவர் மைண்ட் செட். அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம், பட் அதை பண்ணாமலே இருப்போம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மைண்ட் செட். நம்ம பேஷனலாக க்ரோ ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க ரீசன் நம்மளோட மைண்ட் செட்டாக தான் இருக்கும். நம்ம ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகலை அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுக்கு முழுக்க ரீசன் நம்மளோட மைண்ட் செட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபினான்ஷியலாகவும் பேஷனலாகவும் ஏதோ ஒரு வேளை நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக மாற்ற வேண்டியது நம்மளோட மைண்ட் செட். இந்த 2024 நான் கற்றுக்கிட்ட 2வது லெசன் பார்த்திங்கன்னா, நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றினா மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை நம்ம ஆர்கனைஸ்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் கொண்டு போய் நம்ம எந்த விஷயம் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். 2024 கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ண 2வது லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் அவர் மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட்டை எப்போ மாற்றுறோமோ அப்போ தான் நம்மளால் ஃபினான்ஷியலாகவும் சரி பேஷனலாகவும் சரி ஏதோ ஒரு வேயில் நம்மளால் க்ரோ ஆக முடியும் அப்படின்ட்டு நான் லேர்ன் பண்ணேன். செகண்ட் லெசன். Third life lessons of 2024 is overcome comfort zone. நம்ம ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்பை ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் மாற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம லைஃப் வாழ்ந்துட்டுருப்போம். ஐ மீன் கம்ஃபர்ட் ஜோனை தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாஸ்ட்டுக்கு போய் நம்மளோட ஸ்கூல் லைஃபுக்கு போகலாம். எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணியிருப்போம். அதாவது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு டெஸ்ட்டு, பப்ளிக் எக்ஸாமு, மிட்டர்மு, டேமு, டீமு இப்படி நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தப்பிச்சு எப்படா காலேஜுக்கு போவோம், எப்படா நம்ம காலேஜில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஒன்ஸ் காலேஜ் வந்த பிறகு தான் தெரியும் ஸ்கூல் லைஃப்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி காலேஜுக்கு போன பிறகு எப்படா அந்த காலேஜ்லேருந்து தப்பிக்கிறது, எப்போ பார்த்தாலும் எக்ஸாமு, அரியர்ஸு அப்படி இப்படின்ட்டு நம்ம எப்படா ஒர்க்கு போகலாம், எப்படா மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போன பிறகு இப்போ நான் கூட யோசிக்கிறேன், ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு காலேஜ்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இங்கேருந்து அதுக்கு போயிருக்கலாம். அதாவது எப்போ நம்மளுக்கு ஹார்டான சுச்சுவேஷன் வருதோ அப்போலாம் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தேடி தான் போவோம். இதுக்கு பதிலாக இதில் இருந்திருக்கலாமோ, இதுக்கு பதிலாக அங்கே போயிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலுமே இந்த கம்ஃபர்ட் ஜோனை மட்டும்தான் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அதுதான் இருக்கிறதுலே தப்பான விஷயம் அப்படின்ட்டு 2024 எனக்கு பெரிய லெசனாக இதான் எனக்கு
இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் லேர்ன் பண்ணது. ஏன் நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்போ நம்ம ஹார்டான சுச்சுவேஷனை பார்த்து பயந்து ஈஸியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகணும், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் நம்ம பேர்ஸ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, எந்த மாதிரி நம்ம க்ரோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி க்ரோ ஆக மாட்டோம். அப்போ தான் நம்ம க்ரோ வந்து கீழே போகும், ரொம்ப ரொம்ப டவுன் ஆகும். ஸோ எப்போ நம்ம ஹார்டான சுச்சுவேஷனை பார்த்து ஈஸியான சுச்சுவேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ, அப்போவே நம்ம பேர்ஸ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் கண்டிப்பாக டவுனாக தான் சொல்லுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹார்டான சுச்சுவேஷனை பார்த்து பயந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஹார்டான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேண்டில் பண்ணி அந்த கம்ஃபர்ட் ஜோனை எப்படி உடைக்கிது ஓவர் கம் ஆகிறது அப்படின்ட்டு நம்ம அதுக்காக ஏதாவது ஒன்று ஸ்டெப் எடுத்து வச்சாலே ஈஸியாக நம்மளால் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து பேர்ஸ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, எப்படி க்ரோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஈஸியாக க்ரோ ஆகலாம். ஓவரால் 2024 நான் கற்றுக்கிட்ட ஒரு 3 லைஃப் லெசன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சப்போஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கு மறக்காமல். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைஃப்பில் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து இந்த மாதிரி க்ரோ ஆகாமலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைஃப் லெசன்ஸ் ஏதாவது 2024 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ரீட் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் எனக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸோ பி கிளீன், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஃபோக்கஸ். See you for another video. Just it. Bye. Happy New Year.